வணக்கம் அன்பான மிதுன ராசி நேயர்களுக்கு ஜூலை மாத ராசி பலன் 1/7/2025 ஆணி 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில் உங்களுக்கு லாவாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய முயற்சி சாணத்தில் இருந்து அவருடைய பார்வை உங்களுக்கு திரிகோணத்திலே விழுகின்றது. திரிகோணத்திலே ராகு பகவான் இருக்கின்றதும் ராகுவை குரு பகவான் ஜென்ம குருவாக இருந்து உங்களுடைய 9வது பார்வையை குருவின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக அவர் 7-10 கூடையவர் என்று சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்ததிபதி ராசியில் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வரன் கிடைக்காத நேயர்களுக்கு கூட்டாளிகளில் அன்பு ஆதரவுகள் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கின்றவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம். சூரிய பகவானும் ராசியில் இருந்து மாதத்தில் பிற்பகுதியில் உங்களுடைய 2ஆம் இடத்தில் இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கொடுக்கல் வாங்கல்களிலே சற்று முயற்சிக்கின்ற காரியங்களிலே ஒரு சில தடை தாமதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த குடும்ப ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் 3ஆம் இடத்தில் இருந்து திரிகோணத்தில் பார்க்கின்றது. மாதத்தில் ஆரம்பம் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது ஆக இருந்தாலும் முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்துக்கு 12ஆம் இடத்திலே இருந்து 2ஆம் இடத்திலே ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது மாதத்தில் பிற்பகுதியில் சூரிய பகவான் 2ஆம் இடத்தில் பவனி வருகின்ற நாட்களிலே கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல்களிலே வாக்கு ஸ்தானங்களிலே குடும்ப ஸ்தானங்களிலே கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய ஒரு மாதமாக இருக்கின்றது. குருவின் அனுகிரகம் பஞ்சமஸ்தானத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் 5ஆம் இடம் சிந்தனைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இது ஒரு வியாபார ஸ்தானங்களை பற்றி குறிக்கக்கூடிய கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் இடத்திலே விழுகின்றது என்பது கடன் நோய் வம்பு வழக்குகளிலே ஒரு அற்புதமான உயர்வுகளையும் சுப விசேஷம் சுப நிகழ்வுகள் நடத்தாதவர்களும் நடத்தக்கூடிய ஆன்மீக சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நல்லதொரு மாற்றம். ஆன்மீக கிரகம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசி அதிபதி உங்களுக்கு ராசியில் இருந்து ராசியை பார்க்கின்ற ஒரு அற்புதம் மட்டுமல்ல, குருவின் அனுக்கிரகமும் சுக்கிரபகவானுடைய அனுக்கிரகமும் 6ஆம் இடங்களிலே 8ஆம் இடங்களிலே பரிபூர்ணமாக நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக மிதுன ராசி என்பதை காற்று ராசி என்று சொல்லக்கூடிய காற்று வேகத்தில் புத்திகாரகனுடைய ராசியிலே பிறந்த புதன் பகவானும் உங்களுக்கு 2ஆம் இடத்திலே இருந்து அவருடைய பார்வையும் 8ஆம் இடத்திலே இருக்கின்றது என்பது சூரிய புதன் புதாதித்ய யோகத்திலே இந்த மாதத்தில் இருக்கின்றது. சூரியனும் புதனும் ராசிநாதனும் 2ஆம் இடத்திலே வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய கசப்பான இடங்களிலே வழக்கு வாக்குவாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே அடைகின்ற ஒரு மாதம் என்பது உங்களுக்கு இருக்கின்றது. ராசிநாதன் 2ஆம் இடத்திலே சூரியனும் நண்பரும் இணைந்து கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அற்புதத்தையும் தாய்மார்களின் அன்பு ஆதரவு கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம். தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றம். 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசி உங்களுக்கு கணவன் மனைவிகளை குறிக்கக்கூடிய இந்த மிதுன ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட்டாளி நண்பர்களாக இருந்தாலும் நல்ல உயர்ந்த பண்பு உடையவர்களாகவும் உயர்ந்த மதிப்பு உடையவர்களாகவும் மதிக்கக்கூடியவர்களாகவும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட இடங்களிலே இருக்கக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடிய ராசி என்று